வணக்கம் நண்பர்களே, நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, தயவுசெய்து பிடித்திருந்தால் மட்டும் வீடியோ பார்க்க வேண்டும். பிடிக்கவில்லை என்றால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை யாரும் எதுவும் கம்பல் பண்ணல, சரிங்களா? இந்த பதிவில் பிஜிடிஆர்பி தேர்வு முடிவு ஏன் இவ்வளோ தாமதமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், நம்ம ஊரை சேர்ந்த ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ஆங்கில டிபார்ட்மெண்ட்டு, அவர் நம்ம இடத்தில் இந்த கொஷினை வினாவை எழுப்பியிருந்தார். அவருக்கு பதில் அளிக்க விதமாகத்தான் இந்த பதிவு. அவருக்கு மட்டும் இல்லை, அவர் மாதிரி இந்த கொஷினு மனசில் தோன்றவங்களுக்கு இந்த பதிவு நம்ம சொல்லலாம். சரி நண்பர்களே, ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே கண்டிப்பாக தாமதமாகும். ஏன்னா எக்ஸாம் நடந்ததே அக்டோபர் மாதம்தான், சரிங்களா? இப்போ நவம்பர் மாதம். போன அக்டோபர் 12/10/2025 அன்று நமக்கு எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 3 நாளில் அவங்க அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்ம செக் பண்ணோம். அதே மாதிரி அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், அதாவது தவறான அவங்க கொடுத்துருக்கிற கீக்கு எவிடன்ஸோடு இந்த பதில் தான் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நம்ம அதே அக்டோபர் மாதம் 26/10/2025 வரைக்கும் நம்ம அதை அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ப்ராசஸ்ஸு நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 to 26 அந்த நாட்களுக்குள்ளே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ கண்டிப்பாக அது சம்மந்தமான கரெக்ஷன்ஸு, சரிங்களா? அதாவது நம்ம கொடுத்துக்கிற கீ சரிபார்க்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இது சாதாரணமாக முடியாது, சரிங்களா? கண்டிப்பாக அவங்க ரொம்ப டெப்த்தாக செக் பண்ணுவாங்க, ரொம்ப டெப்த்தாக செக் பண்ணுவாங்க. அதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு கொஷினும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அந்த சப்ஜெக்ட் ஆசிரியர் கொண்டு அதை சரிபார்க்கும் பணி மிக தீவிரமாக செயல்படுத்துவாங்க, சரிங்களா? சாதாரணமாக ஏனத்தனெல்லாம் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? நம்ம கொடுத்துருக்கிற அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் எவிடன்ஸோடு கொடுத்துருப்போம் இல்லையா, என்ன புத்தகம், எங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோம், இதெல்லாம் கரெக்டாக சரி பண்ணுவாங்க, கரெக்டாக சரி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ நாட்கள், சரிங்களா? எனவே இது முடிந்தவுடன் அடுத்து பார்த்திங்கன்னா சிவி, அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ விடுவாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ விட்டு சிவி லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அந்த சிவி லிஸ்ட்டில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னென்ன ப்ராசஸ்ன்னு தொடர்ந்து 1 by 1 நமக்கு வரும், சரிங்களா? இதுதான் தாமதம். இப்போது இந்த தேர்வு முடிவு தாமதமாகிறதுக்கு காரணம் எது இல்லைங்க, 2 ஸ்டெப்பு தான் முடிஞ்சிருக்கு. 3ஆவது ஸ்டெப்பு அடுத்து நடக்க போகுது. ஃபைனல் ஆன்சருக்கு விட போகிறாங்க. அதனை தொடர்ந்து தான் ரிசல்ட் நமக்கு வெளியாகும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கும் அவசரப்படாதீங்க, வரும், கண்டிப்பாக வரும், சரிங்களா? அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. முன்ன பின்ன இருக்கலாம், கண்டிப்பாக வரும். நம்ம நிறைய வீடியோக்களில் எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர் சொன்னாங்க டிசம்பர் இறுதிக்குள்ளே இந்த தேர்வு முடிவு வெளியாகும் அப்படின்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக 100% வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? டிசம்பர் இறுதிக்குள்ளே, ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஃபைனல் ஆன்சருக்கு விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க. இதை நடக்கிறதுக்கு கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 month இல்லை 1 month எடுத்துக்குவாங்க நண்பர்களே என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட்டு கண்டிப்பாக நம் கையில். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.